ஜாக்டோ ஜியோ அமைப்பின் கீழ் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் நாளைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. பள்ளி ஆசிரியர்களின் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவர் கோகுல் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சத்தியநாராயணன், ராஜமாணிக்கம் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், தேர்வு நேரத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துவதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் என்றும், அரசு பள்ளி மாணவர்களின் கல்வியை ஆசிரியர்கள் குழி தோண்டி புதைக்கிறார்கள் என்றும் வாதிட்டார். இது தொடர்பாக விளக்கம் அளித்த அரசு தலைமை வழக்கறிஞர், தொடக்க பள்ளிகள் தவிர்த்து பிற பள்ளிகளில் 39.7% ஆசிரியர்கள் பணிக்கு வரவில்லை என்று தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும், உரிய பதில் அளித்த பிறகு கலந்து ஆலோசித்து அவர்கள் மீதான நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், ஒரே இரவில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் இறங்கவில்லை என்றும், கோரிக்கைகளுக்கு எந்த தீர்வும் இல்லாததால் போராட்டத்திற்கு தள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். அப்பொழுது அரசு பள்ளி மாணவர்களில் எத்தனை பேர் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர், ஆசிரியர்களுடைய பணி திறமையை எப்படி மதிப்பிடுகிறீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு அது தொடர்பான புள்ளி விவரங்கள் கைவசம் இல்லை என அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். 3 தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள், மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு நாளைக்குள் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதற்கிடையே திட்டமிட்டபடி மாவட்ட தலைநகரங்களில் இன்று போராட்டங்கள் தொடரும் என்று ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தெரிவித்தார். சென்னை திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காலை 10 மணிக்கு ஜாக்டோ ஜியோ குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். இந்த ஆலோசனையில் போராட்டத்தை தொடர்வதா அல்லது நீதிமன்ற உத்தரவை ஏற்று கைவிடுவதா குறித்து விவாதிக்க இருப்பதாகவும் அவர் கூறினார். திட்டமிட்டபடி ஏற்கனவே நாங்கள் அறிவித்தபடி தொடர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் இன்றும் தொடர்கிறது. நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் குறித்து இன்று நடைபெற இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் முடிவு செய்து நாளைய தினம் ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்க இருக்கிறோம்.